நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அருப்புக்கோட்டை. அப்பா வந்து கடைநிலை ஊழியராக இருந்தாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸில். அவங்க வந்து பியூன். எனக்கு பள்ளி பருவத்தில் ஒரு சின்ன சம்பவம், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். என் நண்பருடைய அப்பா வந்து ஒரு ப்ரெஸ் நடத்துகிறாரு. அந்த ப்ரெஸ்ஸுக்கு அந்த பக்கம் போயிருந்துருக்காங்க. அந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து வாடிக்கையாக தினந்தோறும் மாலை நேரத்தில் நான் படிக்கிற எஸ்பிகே பாய்ஸ் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் வந்து அங்கே உட்காருவார், சுந்தரம்னு சொல்லிட்டு. அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அப்பா அந்த பக்கம் போன நேரம் அந்த ப்ரெஸ் ஓனர் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அதனால் போகிற வழியில் அப்பாவை கூப்பிட்டு, வா ராமநாதா, எங்கள் அப்பா பேர் ராமநாதன், ராமநாதா இங்கே வா அப்படின்னு கேட்டிருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க. இவர் என்னங்கன்னு போயிருக்காரு. என்ன இந்த இவர் உன் பையன் படிக்கிற ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் தெரியுமான்னாரான். இவங்க பார்த்ததில்ல. அப்போ ஒரு வணக்கம் போட்டிருக்காங்க. அப்பா ஹெட்மாஸ்டர் கேட்டிருக்காரு, என்னப்பா என்ன பையன் என்ன எங்கே படிக்கிறான், எந்த ஸ்கூலு, எந்த கிளாஸு இருந்தாரான். அதையே அந்த இப்போ 10th 11th அப்படின்னு சொல்லியிருக்காரு. பையன் படிக்கிற ஸ்கூல் என்ன கிளாஸ்னே தெரில. அப்புறம் நான் படிக்கிறது 11th. அப்போ என்ன பேர் சொல்லுனார். அப்போ ராஜகோபால். என்னுடைய இயற்பெயர் ராஜகோபால். ராஜகோபால் அதாங்க அந்த ஹாக்கி ஃபுட்பால்லாம் விளையாடுவான், நல்லா வரைவேன். ஓ அந்த கோபாலா, கொக்கு கோபால்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ வந்து ஒரு நிற்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு பையங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி கொக்கு கோபால்னு சொன்னாங்க. அவனா அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க எப்பா நான் அந்த ரேங்க் கார்டெலாம் கொடுக்குறேன், அதெல்லாம் பார்க்கறது இல்லையா நீ? அவன் என்ன படிக்கிறான் தெரியுமா? முதல்ல படிக்கிறானான்னு பார்த்தியா அப்படின்னாரான். ஒன்று இவர் ஒரு குழம்பிட்டு, சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்போ அப்படின்ட்டாரு. இதோட வந்துட்டார். இது நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு நான் லேட்டாக தான் வந்தேன். அவங்க 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நான் 9 தான் வந்தேன். 2 கிலோமீட்டர்லாம் லேட்டாக தான் வருவேன் இரவு. அப்போ ஒரு வா இந்த கோமடி ஐஸ், எங்கள் ஊரில் கோமடி ஐஸ், தன்மணி தேட்டர், 2 தேட்டர், பெரிய தேட்டர். அப்போ கோமடி ஐஸில் ஒரு படம் ஓடுது, போய் பாட்டுவான்னு ஒரு 35 காசு கொடுத்தாங்க. அப்போ டிக்கெட் வந்து 33 காசு தர டிக்கெட்டு. 2 காசு முறுக்கு வச்சுக்கோ, படத்தை பார்த்துட்டு வா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சினிமாவுக்கு காசு கொடுத்தது இல்லை, சினிமாவுக்கு போயிட்டு வரான்னு சொன்னதே இல்லை. அதிசயமாக இருக்குன்னு சரி நான் என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே போனோன்னா அவங்களும் கூப்பிட்டு சினிமாவுக்கு போனோம். 10:30 மணி ஷோ. 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. 2 மணிக்கு வரேன். சாப்பிடலாம் ஒன்றும் செய்யலாம் வரேன். அப்பா வாசலில் உட்காந்தே இருக்கார் 2 மணி வரைக்கும். எங்களுக்கு பார்த்தா இவ்வளோ பீடி துண்டு சைடில் கிடக்கிறேன். எங்கள் அப்பா ஜெயின் ஸ்மோக்கர். பாட்டியான்னாரு. பாட்டம்பா. உள்ளே போனார். உள்ளே அவர் வந்தார். கதவை போட்டுனார். தட்டி கதவு தான். அப்போ கதவு போட்டணும். உள்ளே போனோடனே சரி படத்தை கதையை சொல்லணும் அப்படின்னாரு. சரி கதையை சொல்லணும். நான் கதையை கட்டணும், நம்ம தான் குஷி வருமே. சினிமா கதை இந்த பார்த்து வந்தோன்ற கதை கேட்குறதுங்கிறது அது ஒரு மேனியா. அந்த கதை சொல்கிறதும் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா. அப்போ உட்காந்து இல்லைப்பா அது ஒரு ஏழை ஒருத்தர் வீடு அவசர கடை வச்சுருக்காரு. அவர் பொண்ணு பாவப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை ஒரு லவ் பண்ணுது. அவன் பணக்கார வீட்டு பையன். இவங்க 2 பேரை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான் ஒரு 3 பேர். அந்த 3 பேர் ஜெயிலேருந்து தப்பிச்சு வராங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. டேய் காதலுக்கு இதெல்லாம் வேணாம்டா. இந்த 3 பேர் ஏன் வராங்க? ஜெயிலேருந்து வராங்களா? ஆமாம். அவன் ஏன் தப்பிச்சு வந்தாங்க? அவன் ஏன் ஜெயிலுக்கு போனாங்க அதை சொல்லு அப்படின்னாரு. அது வந்து அப்போ வந்து சிவாஜி, முத்துராமன், நாகேஷ் 3 பேர் நடித்த படம். 3 தெய்வங்கள். சிவாஜி சார் வந்து அவர் வந்து பீரோலாம் திறப்பார். பீரோ திறந்து காசு இருப்பார். அவர் பீரோ திறக்கிறதுக்கு கில்லாடி. அதனால அதில் மாட்டிக்கிட்டு உள்ளே போயிடுவார். சரி 2வது ஆள் முத்துராமன் கொலை பண்ணிடுவார். அதனால ஜெயிலுக்கு போவார். சரி 3வது ஆள் நாகேஷ்பா. அவர் வந்து ஒரு பத்திரம் மாதிரி கையெழுத்து, இன்னொருத்தர் கையெழுத்து மாதிரி போடுவார் அப்படின்னு பாருங்க. எந்திரிச்சு மிதிச்சாரு. ஒரு நல்லுக்குன்னு ஒரு மிதி. ஏண்டா அவர் திட்டுவார், ஏண்டா கல்ல கையெழுத்து போட்டா ஜெயிலுக்கு போயிடுவான், அதானே அந்த கதை அப்படின்னாரு. ஆமான்னு அழுதுகிட்டே சொல்றேன்.
இவ்வளோ நாள் படிச்சிருக்க, படித்த படிப்பு பள்ளிக்கூடத்தில் உனக்கு வந்து கா பரீட்சை அரை பரீட்சை ஏதோ 2-3 பரீட்சை நடக்குதா, அதில் உனக்கு ரேங்க் கார்டுன்னு கொடுப்பாங்களா அப்படின்னாரு. அப்போதான் கிதுக்குங்குது. ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து நான் ரேங்க் கார்டை காமிச்சதே இல்லை. இதை விட கொடுமை, எங்கள் அக்கா ரேங்க் கார்டும் காமிச்சது இல்லை, என் தங்கச்சி ரேங்க் கார்டும் காமிச்சது இல்லை. ஏன்னா ஏன் ரேங்க் கார்டு நீ உனக்கு உன் ரேங்க் கார்டை காமிச்சிட்டான், அப்பா திடீர்னு ஏன்டா உனக்கு இது மாதிரி வரலையான்னு கேட்டுவார்னு இந்த 3 பேருடைய ரேங்க் கார்டுமே கையெழுத்து போகிறது நான், எங்கள் அப்பா கையெழுத்து போகிறது. அப்போ மாட்டினோம், எங்கேயோ எப்படியோ மாட்டோமேனு அடினாலும் அடி பிரித்திட்டார். நான் அடிச்ச அடியில் போய் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் படுத்துக்கிற சின்ன இடம் தானே, போய் மொத்தம் விழுகிறேன், எல்லாம் எல்லாரும் எந்திரிச்சு ஓடுது. அப்போ உனக்கு கொடுத்தாங்களா எல்லாரும் கேட்குறாரு. எல்லாம் மிதிக்கிறாங்க, அப்படியே முழிக்கிறாங்க அப்படியே. அப்போ ஏன்னா எல்லாரும் கையில் நான் தானே போடுறேன். அப்போதான் சொல்றாரு, நான் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கேன், ஒருத்தன் ஒல்லி குச்சி மாதிரி ஒருத்தர் இருக்கா. யார் எங்க ஹெட்மாஸ்டர் சுந்தரம் ஒல்லியா இருக்காரு. அவர் பையன் வின்சென்ட், அவன் பெரிய இன்ஜினியரா இருக்கான். ஒருத்தன் உயிர்குச்சி மாதிரி இருந்துட்டு ஒருத்தன் கால் மேல கால் போட்டு நீ என்னடா பிள்ளை வளர்க்குறன்னு என்னை கேட்குறான். இவனால எங்க கேவலப்படுறான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாரு. வாழ்க்கையில எனக்கு அந்த அடி வாங்கினது அதெல்லாம் வேற. இதுக்கப்புறம் எப்படா நம்ம மாட்டினோன்னு அதை நாம புலனாய்வு செய்ததுதான் பெரிய விஷயம். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த பிரஸ்காரன் மைண்ட கேட்டேன், ஏய் எங்கடா எங்க அப்பா வந்தாரா, அவங்கதான் வந்தாராம், அப்பா ஹெட்மாஸ்டர் எதாவது கேட்டாராம், என்ன சொல்ல வேணாமா அப்படின்னு அவனை தூக்கி போட்டு மிச்சம். இது என்னன்னா வாழ்க்கையில ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக எங்க அப்பா இது எடுத்துக்கிட்ட அவகாசம் பார்த்தீங்கன்னா இது நடந்தது 2 மாசம் முன்னாடியா. ஆனா அதுக்கப்புறமா அவர் தோது பார்த்துட்டே இருந்திருக்காரு, இது எப்படி இவனை நம்ம மிதிக்கணும், இதுக்கு சத்தம் போடணும், அடிக்கணும், இது கண்டிக்கணும், இதுக்கு வாய்ப்பை தேடிட்டு அதுக்கு ஒரு படத்தை இவர் வந்த படம்லாம் இவர் பார்த்துருவாரு. அந்த படத்தை பார்த்து மறுபடியும் அந்த படத்தை நம்மளை பார்க்க வச்சு இப்படி ஒரு படிப்பினை கொடுத்துருக்காங்க எங்க அப்பா.